ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சேனல் ஷாக் சமையல் யூடியூப் சேனல். நான் இப்போ ஜவ்வரிசியில் பால் போட்டு ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறேன். இது புதுசாக வாங்கினேன். இதில் செய்யலான்னு வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் வெறும் பொங்க தான் விட முடியும், தாளிக்க முடியாது. இதில் தான் நான் பாயாசம் செய்ய போகிறேன். இந்த செய்முறை 1 மணி நேரம் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச ஜவ்வரிசி இது ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்கிறேன், 1 லிட்டர். இதில் அரை லிட்டர் ஆக்கியிருக்கிறேன் பொங்கி. இது பசும் பால் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது rumani சேமி வறுத்தது. இது கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பாதம் தாளிக்கிறதுக்கு பாதம், இந்த கிர்னி பழம் கொட்டை, வாட்டர்மெலன் கொட்டை, கத்து சொல்லுவாங்க, சொரா, ஒரு க்ரீன் கலரில் வரும் பாருங்கள், அந்த கொட்டை. அப்புறமா கிஷ்மிஷு, பிஸ்தா, பாதம், முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, இதெல்லாம் நெய் போட்டு வறுக்க போகிறேன். நெய் இங்கே வச்சுருக்கிறேன். நான் ப்ரௌன் சுகரில் செய்ய போகிறேன் இந்த பால் பாயாசம். ஜவ்வரிசி சேமியா போட்ட பால் பாயாசம். அதோட இந்த பால் கவாவும் போட போகிறேன். இது சர்க்கரை இல்லாத பால் கவா, திக்கா பால் கவா. நெய்யில் இது எல்லாம் ட்ரை ஃப்ரூட்டும் நெய்யில் வறுத்துக்க போகிறேன் லாஸ்ட்டில். இப்போ வாங்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். முதல்ல பால் போட்டுக்கலாம். இது 7 எடுத்துருக்கிறேன் பால், 1 லிட்டர் பால். இது நல்லா ஃபுல் க்ரீம். இதை போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பால் பொங்கட்டும். இது வரைக்கும் இந்த ஜவ்வரிசி கழுவி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது பால் இருந்தது பாருங்கள், அந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா 1 மணி நேரத்தில் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், வேக வைக்கவே வேண்டாம், நல்லா வெந்து போச்சு. அதனால் லாஸ்ட்டில் தான் போட போகிறேன். சேமியாலாம் போட்டு தான் போடணும், இல்லைன்னா இது கூடயே போடலாம். கொஞ்சம் நேரம் தான் வைக்க முடியும். இதுக்கு நான் ஒயிட் சக்கரை, வெள்ளை சக்கரை போட மாட்டேன், ப்ரௌன் சக்கரில் தான் செய்ய போகிறேன் பால் பாயாசம். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு ப்ரௌன் சுகரில் செய்ய போகிறேன், அதாவது நாட்டு சக்கரில் செய்ய போகிறேன். இது வடிகட்டி எடுத்துட்டேன். பால் பொங்குதுங்க, நல்லா பொங்கட்டும். இது வரைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்டை கட் பண்ணிக்கிறேன். பிஸ்தா கொஞ்சம், ஒரு 5 பிஸ்தா, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் கிஷ்மிஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பால் பொங்குதுங்க. இப்போ இதில் பால் கவா போட்டுக்கலாம். நல்லா ஒரு இந்த சைஸுக்கு பால் கவா போட்டுக்கிறேன். இது நல்லா சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கின்னு பால், இந்த பால் கவா போட்டிருக்கேன். அது இதுலேயே சூடுலேயே உருவிடும். இப்போ இந்த பசும்பாலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பசும்பாலை இது 7 இருக்குது பாருங்கள், இது எடுத்துருவேன். அப்புறமா ஏடு இல்லாத பால் தான் போடுவேன். இது பசும்பால், இது ஃபுல் க்ரீம், இது பசும்பால். இது ஒரு அரை லிட்டருக்கு மேலேயே போட்டிருக்கிறேன். பசும்பால் அரை லிட்டர் போட்டிருக்கிறேன். நல்லா பொங்கட்டும். ஒரு பொங்கி வரும்போது ஜவ்வரிசி எடுத்து போட்டுப்பேன். இப்போ ட்ரை ஃப்ரூட் கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 5 பாதம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக 5லேருந்து 6 பாதம் எடுத்துருக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு.
இது கட் பண்ணியாச்சுங்க. இப்போ முந்திரி ஒரு கிஷ்மிஷ் கருப்பு கிஷ்மிஷுங்க, அது ஒரு 3 போட்டுக்கிறேன். இது பாதம் முந்திரி போட்டுக்கிறேன் ஒரு 5, 3, 4, இது ஒரு 5 போட்டுக்கிறேன். ஏலக்காய் ஒன்று 5 நுணுக்கி வச்சுக்கிறேன். ஏலக்காய் அது ஒரு 5 போட்டுக்கிறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த தடவை கடையில் வாங்கினது, அதனால் 5 போட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3 போட்டால் போதும். ஒரு பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். முந்திரியும் இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அதுவும் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அது இல்லை உள்ளே இருக்கிறது கருப்பெல்லாம் அழகாக வந்துடும், அதனால் கட் பண்ணிக்கிறேன். 2 பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கணுங்க. இது கட் பண்ண 2 ஏலக்காவை இது பாலில் ஊற்றி போட்டுக்கினேன். நல்லா கலக்கி விடலாம். இது நல்லா பொங்கணுங்க. நல்லா பொங்கணும். இது வாசனை அப்படியே கமன்னு வரும். இது நல்லா பொங்கட்டும். இந்த டைமில் ஜவ்வரிசியை எடுத்து போட்டுக்கிறேன். ஜவ்வரிசியும் போட்டுக்கினேன். ஜவ்வரிசியும் போட்டாச்சுங்க. அப்புறம் இது ஒரு வேக்காடு வேகணும். ஒரு வேக்காடு ஆகிட்ட பிறகு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே அப்படியே முழுசாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு பக்கத்தில் அடுப்பில் இதை கேஸை நிறுத்திடலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரை மெல்லமாக தான் போடணும், சூடில் போடக்கூடாது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் போடணும். நெய் ஊற்றிக்கலாம். பியூர் நெய் 2 ஸ்பூன் நல்லா உருவட்டும். கொஞ்சம் சிறுவாக்கிடலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் கருப்பு கிஷ்மிஷ் 4 எல்லோ கலரில் இருக்கும் பாரு, அந்த கிஷ்மிஷ் ஒரு 6 போட்டிருக்கிறேன். பட்டை போட்டிருக்கிறேன். இது பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் இப்படி தூவி விட்டுக்கலாம். ஏலக்காய் கூட போட்டிருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இது இப்படி தூவி விட்டுக்கலாம். கருப்பு இருக்குது பாருங்கள், இதுக்கு பெயர் ரேசிங். இது கிஷ்மிஷ், இது ரேசிங். இது பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா கிஷ்மிஷ் அப்படியே இதாகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை எடுத்து இதில் பாலில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே வறுத்தது மேவா அப்படியே ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேமியாவும் வறுக்கணும். கொஞ்சம் சும்மா அப்படி போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். இந்த நெய்லேயே
இந்த நெய்யில் இந்த நெய் இருக்குது பாருங்கள், ட்ரை ஃப்ரூட் வறுத்தது இதில் எடுத்து இந்த சேமியா சும்மா அப்படி எடுத்து போட்டு இந்த பாலில் போட வேண்டியதுதாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி இந்த வறுத்தது தான் இந்த சேமி, அதனால் ரொம்ப வறுக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதில் சேர்த்துட வேண்டியது தான். கடைசியில் தான் நாட்டு சர்க்கரை போடணும். ஏன்னா நாட்டு சர்க்கரை சூடில் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து போடலாம். சூடு கொஞ்சம் குறைவாகும், அப்போ போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கீழே மேலே இப்படி பண்ணி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். இதில் இதை எடுத்து இதை போட்டுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற சேமியாவும் போட்டுக்கலாங்க. பாருங்க, இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சூடுலேயே சேமி ரெடி ஆகிடுங்க. இது அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுப்பை பாருங்கள், நிறுத்தி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுப்பில் கேஸ்லலாம் இது வைக்கக்கூடாதுங்க, நிறுத்திடணும். இப்போ இதிலே ரெடி ஆகிடுங்க இந்த சேமியா. இந்த சேமியா ரொம்ப நெய்ஸு சேமியா, இதிலே ரெடி ஆகிடும். நீங்கள் வேக வைக்கவே வேண்டாம், வறுக்கணும். வெறும் சும்மா கொஞ்சம் நெய் ஊற்றி வறுக்கணும். ரொம்ப வேலைங்க இந்த சேமியா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் பாயாசம். எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கரை போட்டுக்கலாங்க. இதால் 3 கரண்டி சர்க்கரை போடணும். இது 1.5 லிட்டர் பால். ஆல்ரெடி ஒரு கரண்டி போட்டேன், இது 2வது கரண்டி. 2 கரண்டி போட்டு பாருங்கள், இனிப்பு எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு போடுங்க. நாட்டு சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா வயசானவங்க, குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடலாம். சளி பிடிக்காது. 2 கரண்டி போட்டேன். இதால் போதும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தேவையானது நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இவ்வளோ போதுங்க சர்க்கரை. இதே மாதிரி நாட்டு சர்க்கரை வாங்கி போடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். பாருங்கள், இதில் ஒரு சின்ன தட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள் எவ்வளோ முழுசாக உள்ள மேலே அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் கொஞ்சம் ஜாஃப்ரான் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாசமாக இருக்கிற லேடிங்க இது சாப்பிட்டா குழந்த நல்லா சவச்சவன்னு பிறக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா 2 போட்டுக்கலாம்.